தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அமலோட் பண்ணாதன் சார் 2047 அதை மையப்படுத்தி தான் இந்த பட்ஜெட் இருக்கு, அந்த தொலைநோக்கு தான் இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியடுக்கானது இல்லை அப்படிங்கிறதான மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடியது. அவங்க என்ன சொன்னாலும் பட்ஜெட்ன்றது ஒரு வருடத்துக்கான இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. இந்த பட்ஜெட்னால 247 பாதிக்கப்படும் அல்லது உயர்த்தப்படும்ன்றதுலாம் கனவு. அடுத்த வருடம் என்ன நடக்கும்ன்றது நம்மளால சொல்ல முடியாத நிலைமை. ட்ரம்ப்னுடைய டாரிஃபை நம்ம எதிர்பார்த்தோமா? போன வருடம் எதிர்பார்த்தோமா? ஆகவே எக்கானமியில் 2047 நடக்கிறது இருக்கட்டும், இந்த வருஷத்தில் நடக்கிறதே என்ன கேட்டிங்கன்னா இது வெரி வெரி லாக்லஸ்டர் பட்ஜெட். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஹெல்த் எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு அவங்களுடைய அவுட்லே 99,850 கோடி. அது போன வருஷத்தை விட ஒரு 10,000 கோடி அதிகம். நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக கம்மி. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 1.8% கிட்ட வருது. 1.78% வருது. உலகம் ஃபுல்லா ஒத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, உங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு ரீசனபிள் ஹெல்த் கேர் கொடுக்கணும்னா உங்களுடைய ஜிடிபியில் குறைந்தது 5 விழுக்காடு நீங்க டிவோட் பண்ணணும். அதான் மெடிக்கல் டூரிசம்னு சொல்றாங்கல்ல சார், ஒரு மெடிக்கல் ஹப்பா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் ஹப் ஃபாரினர் ட்ரீட் பண்ணிட்டு போவான். நான் பேசுறது என்னுடைய ஊர் மக்களுக்கான வைத்தியம் ஆரோக்கியம் பத்தி நான் கேட்கிறேன். மெடிக்கல் டூரிசம் அப்புறம் வருவோம். ஆனால் என்னுடைய நாட்டு மக்களுக்கு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி குறையணும்னா, மெட்டர்னல் மார்டாலிட்டி குறையணும்னா, சாதாரண மக்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் எல்லா வைத்தியமும் பண்ணிட்டு வரணும்னா நீங்க ஹெல்த்துக்கு குறைந்தது 5 விழுக்காடு ஒதுக்கணும். பல நாடுகள் 10-15 விழுக்காடுலாம் ஒதுக்குறாங்க. நாம இன்னும் 2 விழுக்காடு கூட தொடல. நாம ரிப்பீட்டடா கேட்கறது என்னன்னா, அடுத்த 5 வருடங்களாவது 5% ரீச் பண்றதை பாருங்கன்னா இவங்க ரிலேட்டிவா கம்மி ஆயிட்டே போகுது. கடந்த 3-4 வருஷங்கள் இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஹெல்த் கம்மி ஆயிட்டே போகுதுன்னா சார் 10,000 crores பயோஃபார்மா சொன்னாரு. பக்கத்துல செங்கல்பட்டுல ஒரு 600 ஏக்கர்ல ஏதோ இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. 800 கோடி கொட்டினாங்க. அது அப்படியே இருக்குது. 10-15 வருடம் ஆயாது, உயிர் இல்ல. 800 கோடி எங்க போச்சுன்னா யாருக்குமே தெரியாது. கோவிட் சமயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் அதை எங்க கையில கொடுங்க, நாங்க வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னாங்க. அவங்க கையிலயும் கொடுக்கல, அவங்களும் ஒன்னும் செய்யல. அது ஒரு கொரோனா காலத்துல பயன்பட்டுச்சுல சார். அந்த வேக்சின் காம்ப்ளெக்ஸ் ஒரு வேக்சின் கூட உங்களுக்கு வரல. அந்த வேக்சின் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்தியாவுடைய மோட்டிவ் என்னன்னா, நமக்கு தேவையான வேக்சின்ல குறைந்தபட்சம் 50 விழுக்காடு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அரசாங்கமே தனியார்களை நம்பி இருக்க கூடாது. நாங்க இன்றைய தேதி வரைக்கும் 1% கூட நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதுதான் நிலைமை. சோ இந்த நிலைமையில இந்த 10,000 கோடி ஏற்கனவே போற என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? செய்ய முடியாது. எது பிரச்சனை? செய்ய முடியாதுக்கு என்ன பிரச்சனை? அது இன்டென்ஷன் வேணும். நமக்கு இன்டென்ஷன் தமிழ்நாட்டுல சார் இல்ல இப்ப அதிகம் ஒதுக்கி இருக்காங்கல்ல, அதிகமே ஒதுக்கலையே. எங்க அதிகம் ஒதுக்குனாங்க? அதிகமே ஒதுக்கலையே. 1.8% ஆஃப் ஜிடிபி குள்ளதான் இருக்காது. அதிகம் ஒதுக்கல. அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் பணம் இல்லாம வெறும் கையில முழம் போட முடியாது. நீங்க 1000 விஷயங்களை சொன்னாலும் நாளைக்கு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி உங்களுக்கு நாட்டுல குறையணும், மெட்டர்னல் மார்டாலிட்டி உங்களுக்கு நாட்டுல குறையணும்னா நீங்க பப்ளிக் ஹெல்த் செக்டர், பப்ளிக் ஹெல்த்தை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சரி சார், இப்போ இந்த பட்ஜெட் எதை இலக்காக வைத்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ இது ஒரு பிளாண்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எனி இமேஜினேஷன் தான் நான் நினைக்கிறேன். ஈவன் நீங்க ஹெல்த்தை விட்டு வெளியே பாத்தீங்கன்னா ஹெல்த்ல கட் இருக்குது. ரிலேட்டிவா எஜுகேஷன்ல கட் இருக்கு. எத்தனை ஃபீல்ட்ல உங்களுக்கு கட் இருக்கு? முக்கியமான ஃபீல்ட்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்ல கட் இருக்கு, அர்பன் டெவலப்மெண்ட்ல கட் இருக்குது. இவ்வளோத்தையும் கட் பண்ணிட்டு நீங்க எப்படி ப்ராக்ரஸ் காட்ட முடியும் சொல்லுங்க? growth ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த growth ரேட் கார்ப்பரேட் growth ரேட் இல்ல. பணவீக்கம் 4.4ல இருந்து 3.3 குறைத்து இருக்கிறோம். அதான் growth ரேட் இருக்குங்கறாங்க. அந்த growth ரேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எம்ப்ளாய்மென்ட்னால வரல. கார்ப்பரேட்னுடைய growth ரேட். அந்த கார்ப்பரேட்னுடைய growth ரேட்னால உங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸஸ் எக்ஸஸ் வர போறது இல்ல. இன்றைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பெரிய ப்ராப்ளம் இந்தியால. நீங்க எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணா பப்ளிக் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், வெல்ஃபேர் மெஷர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. உதாரணமா எம்என்ரேகா ப்ரோக்ராம் என்னாச்சு?
எல்லாருக்குமே தெரியும் it will stimulate growth, it will stimulate consumption. நான் சொல்லல, உலகத்துல இருக்கிற எல்லா நியூட்ரல் எக்கானமிஸ்டும் சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக்கா அதை கொலை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பணம் வந்து மக்கள் மத்தியில புழங்கினாதான் கன்சம்ஷன் அதிகமாகும், கன்சம்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதுக்கு மார்க்கெட் இருக்கும். நீங்க நான் சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. இல்ல எம்என் ரேகா கூட்ட தானே சார் செய்யறாங்க. இல்ல ரேட்டை கூட்டுறாங்க. எவ்வளவு பேருக்கு கிடைக்குது, எவ்வளவு டேஸ்க்கு கூட்டி இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு கிடைக்குது, இந்த வருஷம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல போன வருஷத்தோட நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்களா, மக்களுக்கு அந்த பணம் போய் சேர்ற மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல. எம்என் ரேகா பத்தி எனக்கு தெரியவே இல்லை, நான் தேடி பார்த்தேன், அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரியல. அது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் இந்தியால. நீங்க இந்த மாதிரி பீப்புள் ஓரியன்டட் ப்ரோக்ராமை ஸ்ட்ரெங்தன் பண்ணாம நீங்க எப்படி பாவர்ட்டி எராடிகேட் பண்ண முடியும்? இது மேஜர் கேள்வி, யாருமே கேட்கறது. ஒரு கண்ட்ரி முன்னுக்கு வரணும்னா அங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், அங்க எஜுகேஷன் இருக்கணும், அங்க ஹெல்த் இருக்கணும். எல்லாத்துலயுமே நீங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொன்ன 3 செக்டர்லயும் கட் பண்ணிருக்கீங்க. சரி, எம்எஸ்எம்இல 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்தியானுடைய 40,000 கோடி ஒதுக்கி இந்தியானுடைய மேஜர் டைமென்ஷன்ல எம்எஸ்எம்இனுடைய எக்கானமி எவ்வளவு, அதுல 10,000 கோடின்றது எவ்வளவு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பத்தாது. நான் வந்து எம்எஸ்எம்இக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லல. இவ்வளவு பெரிய வாஸ் செக்டாருக்கு 10,000 கோடின்றது, நீங்க பயோஃபார்மாக்கும் 10,000 கோடி, எம்எஸ்எம்இக்கும் 10,000 கோடினா உங்களுக்கு ஏதாவது ப்ரொபோர்ஷன் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ப்ரொபோர்ஷனே இல்ல. ஆகவே இது வந்து ஒரு இந்த ப்ரொபோர்ஷன் எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எலக்ட்ரானிக் பேஸ்டுக்கு 40,000 கோடி அப்படிங்கிறது, அப்போ ஏதோ ஒரு ஃபோக்கஸ்ட இந்தியா ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்து கொண்டு தானே இருக்கு. ஆமா, நான் வந்து எலக்ட்ரானிக் பத்தி பேச வரல, நீங்க எம்எஸ்எம்இ கேட்டதா சொல்றேன். எம்எஸ்எம்இ ஒரு ஜெயண்ட் செக்டார். என் கையில ரூபா இருந்தா ஒரு செக்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தான் வருவேன், போடாம இருக்க முடியாது. ஆகவே எம்எஸ்எம்இ கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஆனா அதுவே எல்லா பிரச்சனையும் தீக்குமானா எனக்கு தெரியாது. இந்த அரசு எப்படி பட்ஜெட்டை கொண்டு போகுதுன்னு நினைக்கீங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. இப்ப எலக்ட்ரானிக் பேஸ்டுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போட்டு அது சார்ந்த டெவலப்மெண்ட்டை கட்டமைத்து விட வேண்டும். அப்படி ஒரு வருஷத்துல கட்டப்பட முடியாதுன்ற, நீங்க ஒரு வருஷத்துல 800 கோடி நீங்க ஐவிசி காம்ப்ளெக்ஸ்ல போட்டீங்க, கட்டமைக்க முடியலையே. அடுத்த வருஷம் நீங்க வேற ஃபோக்கஸ் மாறிடுவீங்க, இது அப்படியே போயிடும். 15 வருஷமா தூங்கிட்டு இருக்குது ஐவிசி காம்ப்ளெக்ஸ் செங்கல்பட்டுல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. ஆகவே இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்காக செய்யறன்றதெல்லாம் வந்து நடக்காது. நீங்க நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, பொருளாதார அறிஞர்கள்லாம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. சென்செக்ஸ் திடீர்னு ஃபாலோ ஆகணும். சண்டே அன்னைக்கு 2300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து வெரி ஷார்ப், அது திருப்பி பிக்கப் ஆகும்லாம் நீங்க சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த இனிஷியல் ஷாக் இருக்கு இல்லையா, தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பட்ஜெட். தேர்தல் இப்ப இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, வெஸ்ட் பெங்கால் பேர் நிறைய வரும், தமிழ்நாட்டுடைய பேர் நிறைய வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி போன தடவை பட்ஜெட்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் தனிப்பட்ட முறையில தேர்தலை மையப்படுத்தி ஒரு மாநிலத்தை ஃபோக்கஸ் பண்ணலையே. தட் இட்செல்ஃப் இஸ் a political statement. போன தடவை பீகார்ல எலெக்ஷன் வரும்போது பீகாருக்கு அள்ளி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பீகார்ல இதெல்லாம் செஞ்சா ஓட்டு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஓட்டு வராதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, வெஸ்ட் பெங்கால் அதே தான், என்ன செஞ்சாலும் அங்க ஓட்டு வராது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கேரளா ரெண்டுத்தையும் விட்டா கேரளாவும் என்ன பண்ணாலும் அங்க இந்த 3-4 ஸ்டேட்ல இருந்து ஓட்டு வராது, இதை விட்டுடுவோம், மீதியில கான்செப்ட். அப்போ கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த விஷயம் கணக்கு தப்பா? இல்ல, கனிமொழி சொல்றது அவங்களுக்கு புரியலையா? இல்ல, அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட்ஜெட் வந்துருச்சு, தமிழ்நாட்டுடைய பேர் அதிகமா பட்ஜெட்ல வரும், வெஸ்ட் பெங்காலுடைய பேர் அதிகமா பட்ஜெட்ல வரும், ரெண்டுமே வரல. அப்ப கனிமொழி போட்ட கணக்கு தப்பா? ரெண்டுமே தமிழ்நாட்டு மக்களையும் இல்ல ரெண்டுமே வரல, மக்கள் குறித்து அவங்க போட்ட கணக்கு தப்பா? ரெண்டுமே வரலனா பியூர் எக்கனாமிக் சாப்ஸ் மூலம் மட்டும் இந்த மக்களை கவர முடியாதுன்ற ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துருச்சுன்றது அர்த்தம். வெறும் எக்கனாமிக் சாப்ஸ் மட்டும் கொடுத்து நீங்க தமிழ்நாடையோ கேரளாவையோ வெஸ்ட் பெங்காலையோ நீங்க அட்ராக்ட் பண்ணிட முடியாது, ஓட்ஸை டர்ன் ஓவர் பண்ண முடியாதுன்ற ஒரு ரியலைசேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இது இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் மெசேஜ் இப்படி எடுத்துக்கலாம், தேர்தலுக்காக அவங்க பட்ஜெட் போடல அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. தேர்தலுக்காக அவங்க போட்டவங்க தானே, ஏன் இப்ப போடல? அதான் கேள்வி. தேர்தலுக்காக போட்டவர்கள் ஏன் இப்போது போடவில்லை? அவர்கள் என்ன தேர்தல் அவங்க மனசுலயே இல்லையா? தேர்தலே இல்லையா அவங்க மனசுல? அவங்க பாலிட்டிஷியன் தானே சார். இப்ப தேர்தலுக்காகவே ஒரு 10,000 கோடி ரூபாய் ஸ்பெஷல் ஃபண்ட் ஏதோ பண்றாங்கன்னா அது மக்களுக்கு வாக்குகளா மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அதை செய்யல. இல்ல, தமிழ்நாட்டுல மாறாதுன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெல் அவேர். 10,000 கோடி 20,000 இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இலவசம் ஸ்கீம்ஸ் இதுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. யார் கொடுக்கறாங்கன்றத பொறுத்து இருக்குது, யார் அதை செய்யறாங்கன்றத பொறுத்து இருக்கு. எய்ம்ஸ் சொன்னாங்க, என்னாச்சு எய்ம்ஸ்? வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எய்ம்ஸ்.
எய்ம்ஸே கொடுக்க முடியாதவங்க வேற என்னத்தை கொடுப்பாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொன்னதையே சொல்றேன். ஹெல்த் செக்டார்ல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க இந்திய மக்களுடைய ஹெல்த் இண்டிசஸ், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டோ, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டோ, சைல்ட் டெத் ரேட்டோ உங்களால ஒரு நிமிஷம் சார் முடிச்சேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். அந்த பாயிண்ட் நீங்க சொன்னாங்க, நான் விட்டுட்ட மன்னிச்சுக்கணும். அந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த்துக்கு இருக்கு சார். சார் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் ஒத்துக்கிறேன், அது ஆன் த ஜிடிபி வந்து ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு வந்து 5% ஆஃப் த ஜிடிபி வரைக்கும் போகணும்ட்டுலாம் இருக்கு. ஆனா இதோடைய அலோகேஷன் இன்க்ரீஸ் 2 to 2.5%. இதை மட்டும் பார்க்க கூடாது சார். ஹெல்த் அண்ட் ரிலேட்டட் பாரா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் 1 லட்சம் பேர் சார் சொன்ன அது ஹெல்த் பட்ஜெட்ல தான் சார் அது ஹெல்த் அலோகேஷன்ல தான் வருது. ஆகவே அது தனியா வரல. ஆனால் நான் இந்த வருஷம் பட்ஜெட் மட்டும் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் கடந்த ஒரு 7-8 வருஷமாவே பாத்தீங்கன்னா அது ஐதர் ஸ்டாக்னன்ட் ஆர் ரிலேட்டிவ்லி டிக்ரீஸ்ட் பை இன்ஃப்ளேஷனரி மெத்தட்ஸ். இது நீங்க இன்க்ரீஸ் ஆகாம நீங்க என்ன ஃபேஷனபிள் நேம் வச்சாலும், என்ன ஃபேஷனபிள் ப்ரோக்ராம் வச்சாலும் அதுக்கு பணம் அலோகேட் பண்ணாம உங்களால ஹெல்த் அச்சீவ் பண்ண முடியாது. இது சர்வதேச எக்ஸ்பீரியன்ஸ், இது இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தமிழ்நாடு பட்ஜெட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு பட்ஜெட், எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் தமிழ்நாடு பட்ஜெட் மேலேயும் நாங்க ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கோம். இன்னும் அதிகப்படுத்துக்கணும்னு கேட்கிறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வந்து பப்ளிக் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எஜுகேஷன். ஆனால் டெஃபினட்டா ஹெல்த்ல வந்து there is a relative decrease. 3286 கோடி வந்து டிக்ரீஸ் இருக்கு. எஜுகேஷன்ல 6700 கோடி டெபிசிட் இருக்குது. அக்ரிகல்ச்சர்ல 6900 கோடி டெபிசிட் இருக்கு. ரூரல் டெவலப்மெண்ட்ல, அர்பன் டெவலப்மெண்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதை தவிர எஜுகேஷன்ல எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சார், எந்த மாநிலத்திற்கும் பாரபட்சம் பார்க்காம அப்படி சொல்லவே இல்ல. நான் மாநிலத்தை பத்தியே வரல. நீங்க நம்ம நேஷன் ஃபோக்கஸ்டா பண்ணிருக்காங்க. அந்த இடத்தை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இந்தியன் பட்ஜெட் பாக்குறேன். இந்த இந்தியன் பட்ஜெட் இந்தியன் மக்களுக்கு பெனிஃபிட் ஆனா தமிழ்நாடு மக்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இப்போ கோஸ்டல் ஏரியா மக்கள் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பர்టిక్యులரா சார் சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் எல்லா பட்ஜெட்லயும் இருக்கும். ஆனா ஒரு பட்ஜெட்டுக்கு கோர்னு ஒன்று இருக்கு இல்லையா, சோல்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு உடம்புல எல்லா பாகமும் இருந்தாலும் இருதயம்ன்றது ஒரு முக்கியமான பம்ப். சோ உங்களுடைய கோர் அப்ஜெக்டிவ்னா ஹெல்த்தை நீங்க அச்சீவ் பண்ணனா நீங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும். எஜுகேஷன் அச்சீவ் பண்ணா நீங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ணாம நீங்க பேசிக் இந்த பேசிக் கோர் செக்டர்ஸ்ல டெவலப்ட், அர்பன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் இல்லாம எந்த கண்ட்ரியும் இம்ப்ரூவ் ஆக முடியாது. மேட்டர் மாத்திரம் எடுத்துக்கிறேன். அரசாங்கம் வந்து 2 விஷயத்துல தான் கவனம் செலுத்தணும். ஒன்னு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். இது தவிர அவங்க வேற சட்டம் ஒழுங்கை மாத்திரம் பாத்துக்கிட்டாங்கன்னா போறோம். பட் இந்த ருபியினுடைய மேட்டர் இதை எடுத்தாக்கா அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்பது மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த 2 மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போடணும். பட் நம்மளுடைய ட்ரெட் இப்படி வந்து விட்டதுனால அதனால ஒன்றும் நம்மளால் பெருசாக செய்ய முடியல. ஆதலால் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய என்ன விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பொதுவாக நம்ம எடுத்துக்கணும். இதுல பேசுபொருள் மற்ற விஷயங்கள் வந்திருப்பதற்கு காரணம் 12 லட்சம் ஏற்கனவே கொடுத்துட்டதுனால அந்த ஆஸ்பெக்ட் அப்படியே விட்டுட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தி வந்துடுது. 12 லட்சம் இனிமே இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் அதை போய் டச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல கொஞ்சம் உண்டு, ஏதாவது கொடுத்தா உண்டு. அதுக்கு தாண்டி வேற எதுவும் அதுல வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்குள்ள மிடில் இன்கம் குரூப்ல சேலரிட் எம்ப்ளாய்க்கு மாத்திரம்தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், மற்றபடி யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால் இந்த இதுல நம்முடைய நாட்டினுடைய 2047 வரைக்கும் இருக்கக்கூடியதற்கு என்ன ஏரியாவுக்கெல்லாம் கொடுக்கணும்ன்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்க்ளூடிங் ஏஐ அண்ட் கிளவுடை பற்றி சொல்ல விட்டுட்டோம். நம்ம கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிற பெரிய பெனிஃபிட்டு இன்டைரக்டாக நமக்கு நிறைய ஒர்க்கை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. இத்தனை நாள் வரைக்கும் அது வியட்நாமுக்கு போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு சரி கிளவுட் அப்ளிகேஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸு மற்ற நாடுகளுக்கு போயிட்டு இருந்தது. வியட்நாம் வழியா போய் நம்ம இந்தியாவுக்கு வந்த ஒர்க்கெல்லாம் கூட உண்டு. இனிமே அதெல்லாம் நேரடியாக